தமிழ்நாட்டில் இதுவரையில் இருந்த முதல்வர்களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே தமிழ் பல்கலைக்கழகத்தை அமைத்து அதற்கு 900 ஏக்கர் இடத்தை கொடுத்து தமிழக வரலாற்றில் ஒரு புதிய சாதனை படைத்தவர். அந்த 900 ஏக்கர் வடிவமைப்பில் மேலிருந்து ட்ரோன் மூலம் பார்த்தால் தமிழ்நாடு என்று அந்த பெயர் வருகின்ற வகையில் வடிவமைக்கப்பட்ட கட்டிடங்களை கொண்டது தமிழ் பல்கலைக்கழகம். இத்தனை உதவிகள் செய்து ஒரு புதிய வரலாற்று நிகழ்வை உருவாக்கிய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை உருவாக்கினார் என்பதை கூடை கண்ணை மூடினால் பூலோகம் இருண்டு போகும் என்று சில பேர் நினைத்தால் அது நடக்காது. நிச்சயமாக இதை பற்றி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உரிய கவனத்தை செலுத்தி இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த தஞ்சை மாவட்ட எம்ஜிஆர் பக்தர்கள் பேரவை கேட்டுக்கொள்கின்ற வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் சென்ற ரயில்வே நிலையத்திற்கு புரட்சி தலைவரை பெயரை சூட்டி மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை வழங்கி இருக்கிறார். அதற்கு அவருக்கு பாராட்டும். இதை மாற்ற வேண்டும் என்று சொல்லியும் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆக புரட்சி தலைவருடைய பெரும் புகழ் அது ஒரு அழியா புகழ். அதனால் இந்த நிகழ்வினை அவருடைய பெயர் இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட நிகழ்வு உண்மையிலேயே அசாதாரணமானது. அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்டவர்களுக்கு உத்தரவிட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுகிறேன். இந்த வேண்டுகோள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எம்ஜிஆர் பக்தர்கள் பேரவை செய்யும்.